இந்தச் சம்பவம் நடந்து 2 நாட்கள் கூட ஆகவில்லை. வங்காளதேசத்தில் தன்னை மிக முக்கியமான தலைவராக கருதும் யூனுஸ் கடைசியில் இந்தியாவின் முன்மண்டியிட வேண்டியிருந்தது. அண்டை நாடுகள் எவ்வளவு சத்தம் போட்டாலும் இறுதியில் ஆதரவு இந்தியாவிலிருந்துதான் கிடைக்கும் என்பதால் இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். இப்போது மீண்டும் அதே நிலைதான் உருவாகியுள்ளது. பாருங்கள், சிறிது காலத்திற்கு முன்பு யூனுஸ் அரசாங்கம் மிகவும் கண்டிப்பான தொனியில் வங்காளதேசம் இனி இந்தியாவில் இருந்து வெங்காயம் வாங்காது என்று கூறியிருந்தது. எதிர்காலத்தில் இந்தியா விநியோகத்தை நிறுத்தினால் நிலைமை மோசமாகாமல் இருக்க உள்ளூர் தயாரிப்புகளை ஊக்குவிப்பது மிகவும் அவசியம் என்று அவர் தன் மக்களுக்கு விளக்க முயன்றார். இந்த அறிக்கைக்கு பின்னால் உள்ள யூனுஸின் உண்மையான நோக்கம் சீனாவிலிருந்து வரும் வெங்காயத்திற்கு வழி ஏற்படுத்தி அதன் மூலம் அதிக லாபம் ஈட்டுவதுதான். இந்த நோக்கத்திற்காக வங்காளதேசத்தின் விவசாய அமைச்சகம் தங்கள் துறைக்கு உத்தரவுகளை பிறப்பித்ததுடன் இந்திய வெங்காய இறக்குமதியை உடனடியாக நிறுத்தியது. இந்த தகவல் இந்தியாவை அடைந்தபோது இந்தியாவும் கிட்டத்தட்ட 300 மெட்ரிக் டன் வெங்காயத்தை மால்டா எல்லையில் நிறுத்தியது. இந்த ஒரே நடவடிக்கையால் வங்காளதேச சந்தையில் சலசலப்பு ஏற்பட்டது. ஏனெனில் நேற்று வரை வெங்காயம் கிலோவுக்கு 50 முதல் 60 டக்காவிற்கு கிடைத்து வந்தது. ஆனால் ஒரே இரவில் அதன் விலைகள் திடீரென உயரத் தொடங்கின. இதனால் வங்காளதேசத்தில் ஒரு நாளைக்கு சுமார் 7000 மெட்ரிக் டன் வெங்காயம் தேவைப்படுகிறது. இந்த அதிக அளவிலான விநியோகம் நிறுத்தப்பட்டவுடன் சந்தையில் நேரடி தாக்கம் ஏற்பட்டது. வங்காளதேச நுகர்வோர் சங்கத்தின் கூற்றுப்படி இந்த நெருக்கடி வெறும் 24 மணி நேரத்தில் அந்நாட்டு மக்கள் மீது கோடிக்கணக்கான டக்காக்கள் கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா மேலும் சில நாட்களுக்கு தனது விநியோகத்தை நிறுத்தினால் வங்காளதேசத்தில் பணவீக்க அழுத்தம் இன்னும் அதிகமாகலாம். இந்த நிலைமை வங்காளதேச அரசாங்கத்தை சிந்திக்க தூண்டிவிட்டது. இதனால்தான் அங்குள்ள அனைத்து வர்த்தக அமைப்புகளும் இறக்குமதியாளர்களும் யூனுஸ் அரசாங்கத்தின் மீது சந்தையை நிலைநிறுத்தவும் அதிகரித்து வரும் விலைகளை கட்டுப்படுத்தவும் இந்தியாவில் இருந்து இறக்குமதியை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கத் தொடங்கியுள்ளனர். நண்பர்களே, இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். எனவே இந்த பகுதியில் முழுமையாக புரிந்து கொள்வோம். ஆனால் அதற்கு முன் இந்த பகுதியை விரும்பி சேனலை செய்து கொள்ளுங்கள். உண்மையில் வங்காளதேச வர்த்தக மற்றும் கட்டண ஆணையமும் நிலைமையை மதிப்பிட்ட பிறகு அரசாங்கம் குறைந்த அளவில் இருந்தாலும் இறக்குமதிக்கு அனுமதி அளித்தால் சந்தை விலைகளை கணிசமாக கட்டுப்படுத்த முடியும் என்று தெளிவாக கூறியுள்ளது. மேலும் 10% இறக்குமதி வரி இருந்த போதிலும் இந்தியாவில் இருந்து வெங்காயம் வாங்கப்பட்டால் சில்லறை விலை கிலோவுக்கு 50 டக்கா வரை குறையக்கூடும். இது பொதுமக்களுக்கு உடனடியாக நிவாரணம் அளிக்கும் என்றும் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கிடையில் சோனா மஸ்ஜித் இறக்குமதியாளர்கள் குழுமமும் மற்ற வர்த்தக அமைப்புகளும் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. முடிவு தாமதமானால் வெங்காய நெருக்கடி இன்னும் மோசமடையும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் இந்தியாவில் இருந்து வரும் விநியோகமே வங்காளதேசத்தின் சந்தையை நிலையாக வைத்திருப்பதற்கான மிகப்பெரிய அடிப்படை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். எனவே ஒவ்வொரு நாளும் தாமதமாவது மக்களின் சட்டைப்பையில் பெரும் சுமையாகிறது. இந்த நிலைமை நீண்ட காலம் நீடித்தால் அன்றாடத் தேவைகளை பூர்த்தி செய்வது கடினமாகிவிடும். வங்காளதேச இறக்குமதியாளர்கள் சங்கமும் யூனுஸ் அரசாங்கத்திடம் வர்த்தக வழிகள் மீண்டும் சாதாரணமாகி போதுமான இருப்பு சந்தையை அடைய இறக்குமதி அனுமதிகளை உடனடியாக திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்த அழுத்தத்தை கருத்தில் கொண்டு வர்த்தக மற்றும் விவசாய அமைச்சகங்கள் இப்போது மீண்டும் இந்தியாவை தொடர்பு கொண்டு வெங்காய விநியோகத்தை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. இதன் மூலம் நெருக்கடி தீவிரமடைவதை தடுக்க முடியும். இப்போது நிலைமை கைமீறிச் சென்றுவிட்டதால் யூனுஸ் அரசாங்கத்திற்கு இந்தியாவின் முக்கியத்துவம் மீண்டும் நினைவுக்கு வந்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு இந்திய வெங்காயம் தேவையில்லை என்று மிகுந்த பெருமையுடன் கூறிய அதே யூனுஸ் இப்போது அதே வெங்காயத்திற்காக இந்திய உதவியை நாடி நிற்கிறார். இந்த மாற்றம் வங்காளதேசத்தின் பொருளாதாரம் மற்றும் அதன் தேவைகள் எந்த அளவிற்கு இந்தியாவை சார்ந்துள்ளது என்பதை காட்டுகிறது. இந்தியா விநியோகத்தை மீட்டெடுத்தால் வங்காளதேசத்தில் விலைகளை உடனடியாக கட்டுப்படுத்த முடியும் என்பதே இப்போதைய நிலை. ஆனால் முடிவு தாமதமானால் அங்குள்ள சமையலறை முதல் சந்தை வரை
எல்லா இடங்களிலும் பெரும் குழப்பம் ஏற்படலாம். இதன் காரணமாக இப்போது அனைவரின் பார்வையும் இந்தியாவின் அடுத்த நடவடிக்கை மீது உள்ளது. வங்காளதேசத்தின் இந்த கட்டாய நிலைமை எந்த ஒரு நாட்டின் பொருளாதாரத்திலும் அண்டை நாட்டின் ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை தெளிவாக காட்டுகிறது. அதிலும் குறிப்பாக அன்றாடத் தேவைகளில் பெரும் பகுதி வெளி விநியோகத்தை நம்பியிருக்கும்போது இது மிகவும் அவசியம். யூனுஸ் அரசாங்கம் அவசரமாக எடுத்த முடிவு அரசியல் வெளிவேஷமும் கள யதார்த்தமும் ஒருபோதும் ஒன்றாக இருக்காது என்பதை நிரூபித்துள்ளது. மேலும் மக்கள் பாதிக்கப்படும்போது அரசாங்கங்களும் தங்கள் முடிவுகளை மாற்ற வேண்டியிருக்கும். யூனுஸ் அரசாங்கத்தின் மிகப்பெரிய சவால் என்னவென்றால், அவர்கள் தாங்கள் கூறியதிலிருந்து பின்வாங்கிய பிறகு மக்களுக்கு என்ன பதில் அளிப்பார்கள் என்பதுதான். ஏனென்றால் நேற்று வரை அவர்கள் இந்தியாவின் மீதான சார்பு நிலையை குறைக்க வேண்டும் என்று கூறி வந்தனர். ஆனால் இப்போது அதே அரசாங்கம் விநியோகத்திற்காக இந்தியாவை கெஞ்சுகிறது. இந்த முரண்பாடு வங்காளதேசத்தின் கொள்கை உருவாக்கத்தில் தீவிர கேள்விகளை எழுப்புகிறது. இந்த முழு விவகாரத்திலும் பணவீக்கத்தின் சுமையால் நாள்தோறும் பாதிக்கப்படும் பொதுமக்களுக்குத்தான் அதிகபட்ச இழப்பு ஏற்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை வங்காளதேசம் ஒருதலை பட்சமான முடிவுகளை எடுப்பதும் பின்னர் நெருக்கடி ஏற்படும்போது உதவி கேட்பதும் புதியதல்ல என்பது தெளிவாகிறது. இந்தியா எப்போதும் இரு நாடுகளின் உறவுகளை வலுப்படுத்த முயற்சி செய்துள்ளது. ஆனால் அண்டை நாடுகள் தங்கள் நடவடிக்கைகளை சிந்தித்து எடுக்க வேண்டும் என்பதும், வர்த்தகத்தின் பெயரால் அரசியல் செய்யக்கூடாது என்பதும் அவசியம். ஏனெனில் விநியோகச் சங்கிலி உடைந்தால் அதன் விளைவுகளை இருதரப்பு மக்களும் அனுபவிக்க நேரிடும். இப்போது கேள்வி என்னவென்றால், வங்காளதேசத்தின் இந்த கோரிக்கைக்கு இந்தியா என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதுதான். சிலர் மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா விநியோகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். ஆனால் சிலர் இதுபோன்ற தொடர்ச்சியான நடவடிக்கைகளுக்கு கடுமையான நடவடிக்கை அவசியம் என்று கூறுகிறார்கள். எதிர்காலத்தில் எந்த நாடும் சிந்திக்காமல் இத்தகைய முடிவுகளை எடுக்காமல் இருக்க, இதற்கிடையில் வர்த்தக அமைப்புகளும் நிலைமை விரைவில் சாதாரணமாகி இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மீண்டும் ஸ்திரமடையும் என்று நம்பியுள்ளனர். வங்காளதேசத்தில் வெங்காய நெருக்கடி திடீரென ஏற்படுவதில்லை. ஏனெனில் கடந்த சில ஆண்டுகளில் உள்நாட்டுத் தேவைகள் அதிகரிக்கும் போது இந்தியா பலமுறை ஏற்றுமதியை நிறுத்தியுள்ளது. ஒவ்வொரு முறையும் அங்கு விலைகள் சில மணி நேரங்களிலேயே இரட்டிப்பாகி விடுகின்றன. இது வங்காளதேசத்தின் விநியோகச் சங்கிலி எந்த அளவிற்கு இந்தியாவை சார்ந்துள்ளது என்பதை காட்டுகிறது. நிலையான இறக்குமதி இல்லாமல் அங்குள்ள சந்தை நிலைத்திருக்க முடியாது. உற்பத்தியை பற்றி பேசினால், வங்காளதேசம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 18 முதல் 19 லட்சம் டன் வெங்காயத்தை உற்பத்தி செய்கிறது. ஆனால் அதன் நுகர்வு அளவு சுமார் 25 லட்சம் டன் என்று கருதப்படுகிறது. இதனால்தான் அவர்கள் 7 முதல் 8 லட்சம் டன் வெங்காயத்தை வெளியில் இருந்து வாங்க வேண்டியுள்ளது. இந்த பற்றாக்குறையை பெரும்பாலும் இந்தியாதான் பூர்த்தி செய்கிறது. அதனால்தான் இறக்குமதி நிறுத்தப்பட்டவுடன் அங்குள்ள பொருளாதாரம் ஆட்டம் காண்கிறது. யூனுஸ் அரசாங்கம் இந்த முடிவை இவ்வளவு அவசரமாக எடுத்ததால் சந்தையில் நிச்சயமற்ற தன்மை மேலும் அதிகரித்துள்ளது என்று வர்த்தக நிபுணர்கள் கூறுகின்றனர். டக்கா ஏற்கனவே டாலருக்கு எதிராக பலவீனமாக உள்ளது. இது இறக்குமதியை விலை உயர்ந்ததாக ஆக்குகிறது. வெங்காயம் போன்ற அன்றாடத் தேவை பொருட்களின் விலைகள் அதிகரித்தால் அங்கு ஏற்கனவே 9% அதிகமாக இருக்கும் பணவீக்க விகிதம் இன்னும் வேகமாக உயரக்கூடும். இது பொதுமக்களின் கோபத்தை மேலும் தூண்டக்கூடும். இது தவிர வங்காளதேசத்தின் உள்ளூர் விவசாயிகளும் இதனால் எதிர்மறையான விளைவுகளை சந்தித்துள்ளனர். ஏனெனில் திடீரென தேவை அதிகரிப்பதால் அவர்களால் விநியோகத்தை நிர்வகிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. இந்தியாவில் இருந்து வெங்காயம் வருவது நின்றால் உள்ளூர் இருப்புகளின் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது. இதனால்தான் யூனுஸ் அரசாங்கம் இப்போது தங்கள் முடிவிலிருந்து பின்வாங்க வேண்டியுள்ளதுடன் இந்தியாவில் இருந்து விநியோகத்தை மீட்டெடுக்க கோர வேண்டியுள்ளது. முடிவில் யூனுஸின் இந்த நிலை மாற்றம் வங்காளதேசத்தின் உள்நாட்டு பலவீனங்களை தெளிவாக வெளிப்படுத்துகிறது என்று கூறலாம். மேலும் இந்தியாவின் விநியோகம் நின்றவுடன் வங்காளதேச சந்தை எப்படி ஆட்டம் காண்கிறது என்பதையும் இந்தச் சம்பவம் காட்டியுள்ளது. வரும் நாட்களில் இந்தியா என்ன முடிவு எடுக்கிறது என்பதை பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். மற்றபடி வங்காளதேசத்திற்கு இந்தியா விநியோகத்தை தொடங்க வேண்டுமா இல்லையா என்பது பற்றி உங்கள் கருத்து என்ன?
உங்கள் கருத்தை கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மறக்க வேண்டாம். மேலும் இப்படிப்பட்ட செய்திகளைப் பற்றி புதுப்பித்த நிலையில் இருக்க சேனலை செய்து பெல் ஐகானை அனைத்தும் என்பதில் தேர்ந்தெடுக்கவும்.